we are not obeying him. கரெக்டுங்களா? ஸோ காட்ஸ் command is we have to declare his marvelous works among people. அவர் செய்கிற மகத்தான காரியம், மகிமையான காரியம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வியாதி, வேதனைகள், கண்ணீர், உபத்திரவம், நிந்த எல்லாத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஜீவனுள்ள தேசத்தில் நமக்கு எதுவும் நெருங்காதபடிக்கு நம்மளை காத்தார். இது ஒரு பக்கம். இதை விட இன்னொரு டீப்பர் வைக்கலாம். உலகத்தில் தேசங்களிலே மகா பெரிய யுத்தங்கள் நடந்துட்டுருக்கு. எத்தனையோ ஜனங்கள் அநியாயமாக மடிந்து போகிறாங்க. அதெல்லாம் நம்ம தேசத்தில் வராதபடிக்கு நம்ம தேசத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். இது தேவன் செய்த பெரிய இது நம்ம எப்படி விவரிக்காமல் இருக்க முடியும்? எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அதுதான் கர்த்தர் சொல்ல, போய் சொல்லு, நான் உனக்கு செய்ததை எல்லாருக்கும் போய் சொல்லு, அவர்கள் பார்க்கட்டும் நான் எவ்வளோ மகத்தான கிரியைகளை உனக்கு செய்திருக்கிறேன்ட்டு. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இவங்கெல்லாம் இந்த தெய்வம் அந்த தெய்வம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தேவாதி தேவன் அவர் ஒருவரே, ராஜாதி ராஜா அவர் ஒருவரே, அவருக்கு நிகராக வேறு யாரும் இல்லைன்றது தேவனே சொல்கிறார். என்ன தவிர யாரும் இருக்க முடியாது, நான் மட்டும்தான், என்னை அன்றி உனக்கு வேறு யாரும் இருக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். அடுத்ததுமா, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். பாருங்க, சத்திய வேதத்தை நம்ம படிக்கும்போது அது அழகாக சொல்லியிருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஸோ இதை சிருஷ்டித்தது யாரு? கர்த்தர், வேறு யாரும் கிடையாது. இவங்க குடும்பம் விடுற கல்லும் கிடையாது, மண்ணும் கிடையாது, மரமும் கிடையாது, கட்டையும் கிடையாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் தான் த மோஸ்ட் ஹை காட். அவர் நாமத்தை கூட நம்ம சொல்கிறதுக்கு நம்ம தகுதி கிடையாது. நல்ல ஜனம் புரிஞ்சுக்கோங்க, இந்த சூரியன் இவ்வளோ வல்லமையாக இந்த பூமிக்கு கொடுக்குது தன்னுடைய சூரிய ஒளியை. அந்த சூரியனை படைத்த தேவன் எப்படி இருப்பார்? அவரை கொண்டு வந்து இந்த இத்தினோடு ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வைக்க முடியுமா? முடியாது. அவர் சொல்கிறார், நான் தான் தேவன், என்னை அன்றி உனக்கு என் மகிமையும் எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை எதுக்கும் கொடுக்காதுன்றார் ஆண்டவர். அடுத்ததுமா, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆக்சுவலி 26 படுங்க. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். எல்லாமே கல், ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் ஒருவரே தேவன். அவரை பற்றி என்ன சொல்லப்படுது? கனத்திற்கும் மகிமைக்கும் பலத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அவர் ஒருவர் தான் பாத்திரர். படிங்கம்மா. மகிமையும் கனமும் 28மா, ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ascribe all families, அதாவது நீங்கள் மாத்திரம் கிடையாது. இப்படி செய்யும்போது அவர் நீதியின் தேவன் அவர் நீதியை எப்படி சரி கட்டுறாருன்னு பாருங்க. 5வது வசனம் 9வது அதிகாரத்தில், யூ ஹாவ் rebuked the nations, you have destroyed the wicked, you have blotted out their name forever and ever. சில சொல்கிறாங்கல்ல, அநியாயம் பண்ணுறவங்க நல்லதாக இருக்காங்க, அக்கிரமம் பண்ணுறவங்க நல்லதாக இருக்காங்கன்ட்டு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த வசனத்தை தமிழில் வாசிங்க. 9வது அதிகாரம் 5வது வசனம். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். அவ்வளோதான். அது விசுவாசத்தோடு சொல்கிறார் பாருங்க தாவீது ராஜா. என்றென்றைக்கும் பிளாட் அவுட் பண்ணிட்டேன். எத்தனை நல்ல தேவன். ஸோ நமக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம், அவங்கள அப்படியே விட்டுறணும். ஏன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். யெகோவா சிட்கேனோ, அவர் நீதியின் தேவன். அவர் நீதி தான் செய்வார். அநியாயத்துக்கு துணை போக மாட்டார். அநியாயம் அவருடைய இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாதான் அந்த காரியங்கள் அநியாயமாக காணப்படுமே தவிர அநியாயம் அவர் நிச்சயமாக அவர் செய்ய முடியாது. அவரால் செய்ய முடியாது. அதுதான், அவர் நீதியாக தான் செய்வார். அவர் நமக்கு நல்லது தான் செய்வார். இப்போ வாசித்தோம் பார்த்தீங்களா? மற்றதெல்லாம் கல், நத்திங், ஐடல்ஸ். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். 7வது வசனம் படிங்க. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்த பண்ணினார். இப்போ கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் இருப்பார். அவருடைய சிங்காசனத்தில் எப்படி இருக்குமா? நீதியுள்ள நியாய தீர்ப்பு தான் நடக்கும். இதுக்கு ஒத்த வசனம் எதுனா எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அதாவது கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்கிற மக்கள் காண்கிற எல்லாமே அவருக்கு முன்பாக எல்லாமே அழிஞ்சு போக போகுது. கர்த்தர் மட்டும்தான், அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான் இந்த பூமியில் நிற்கும். இன்றைக்கி இதை நம்ம சிந்திச்சோன்னாக்கா நமக்கே தெரியும். சர்வ வல்லமை உள்ள தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறார். அதே தேவன் லாசரு 4 நாள் மரித்து நாறி போன சடலத்தை கூப்பிட்ட மாத்திரத்தில் ஜீவனுள்ள மனுஷனாக வெளியில் வர்றார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறாரு, இந்த பூமியும் இந்த பூமிக்குண்டான எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ தேவ ஜனமே, நம்ம எதை பற்றியும் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்களை பற்றி யோசிக்காமல் நம்மளுடைய கண் தேவனை மட்டும் தான் நோக்கணும். தேவாதி தேவனை மட்டும் நாம் நோக்கி இருக்கணும். அவருக்கு முன்பாக அவருக்கே ஆராதனை செய்யணும். படித்தோம் இல்லையா? 1 நாளாகமம் 16 அவருக்கு மட்டும்தான் நம்ம ஆராதனை செய்யணும். நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தினர் இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து அவரை ஆராதிக்கணும், அவரை தொழுது கொள்ளணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும். இனி நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற எந்தெந்த காரியங்கள் அநியாயமாக நடந்தது, இது அநியாயமாக நடந்தது, இது அநியாயமாக நடந்ததுன்னு சொன்னாக்கா கவலையே படக்கூடாது. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா பண்ணிட்டு போயினே இருக்கணும். அவருக்கு கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். அதுதான் தாவீது ராஜா செஞ்சார். எஸ், அவரும் சில காரியங்களை தவறு பண்ணார், அதுக்குண்டான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணார்.
அதில் தான் அவர் கற்றுக்கொண்டார் தேவனுடைய அன்பும் அவருடைய நீதியும் அவருடைய நியாயத்தையும் கற்றுக்கொண்டார். இந்த சங்கீதம் தேவனை உயர்த்துகிற சங்கீதம். ஏனென்றால் அவர் என்றென்றைக்கும் நீதி தான் செய்கிறார் என்றது அவரை மகிமைப்படுத்துகிற சங்கீதம். இந்த முழு சங்கீதத்தை நம்ம படிக்கும்போது துன்மார்க்கன் சடுதியில் அழிஞ்சு போவான், அவ்வளோதான், அவனால் ஒன்றும் நிற்க முடியாது, அவனுடைய பேரே இல்லாதபடி அழிச்சு போடுவேன்னு சொல்லிட்டார் தேவன். இந்த கடைசியை நம்ம வாசிக்கலாம். 19வது வசனம். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாய தீர்க்க படக்கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. இதோட முடியுது இந்த சங்கீதம். All about the wickedness, about the righteousness. கர்த்தாவே, மனுஷன் அநியாயம் செய்கிற மனுஷன் தலைக்காதபடிக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. அப்போது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்க உண்மையாகவே நீதி கர்த்தருடைய கரத்துலேருந்து வருதுன்னு அறிவாங்க. அவர்களுக்கும் ஒரு பயம் வரும், தப்பு செய்யக்கூடாதுன்றது. இந்த கண்ணோட்டத்தோடு தாவீது ராஜா எழுதுகிறார் இந்த சங்கீதத்தை. இன்னும் ஆழமாக இதுக்குள்ளே போகும்போது அநேக தெய்வ ரகசியங்கள் இருக்குது. ஆனால் மேலோட்டமாக நான் சொல்கிறேன், இது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருக்கு நிகராக யாரும் கிடையாது. அவரே துதிக்கு பாத்திரர், அவரே கணத்திற்கு பாத்திரர், அவரே மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர். அவர் ஒருவர் தான். அவர் கையில் ஒப்படைச்சிடணும் எல்லாத்தையும். நீர் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்போது கர்த்தருடைய நாமம் எவ்வளோ வல்லமையுள்ள நாமம் என்பதை அனுபவிப்போம். எல்லாருக்கும் இந்த வேத பகுதி உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் அநியாயமாக காணப்பட்ட காரியங்கள் இருக்குதோ அத்தனையும் ஒப்படைச்சிருங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க, யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லியிருக்கீங்கள்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். உம்முடைய நாமத்தின் மேல் நான் அடைக்கலமாக நான் நிற்கிறேன். எனக்கு நீங்கள் பதில் தாங்க ஆண்டவரே. சொல்லும்போது கர்த்தர் நம் கையை ஓங்க செய்வார். தேங்க்யூ லார்ட். தேவ வசனத்துக்காக தேவனுக்கு மகிமை. ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தொட்டதுக்காக கர்த்தருக்கு மகிமை. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த வசனம் 9வது சங்கீதம், யெகோவா சிட்கேனும், என் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிற தேவன், என் நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அநியாயங்கள் நடந்திருக்கப்பா, அனைத்தையும் மண்டை நாங்கள் வச்சிட்டோம். நீங்கள் நியாயம் செய்ய போகிறீங்க. அமர்ந்திருந்து நான் தேவன் என்று அறிந்து கொள்ளேன்னு சொன்னீங்களே, ஆகியால் நாங்கள் உமக்குள்ளாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.